வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைப்பூ பொரியல். இந்த முருங்கைப்பூ பொரியலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இதை எப்படி செய்கிறதுனோ இதனுடைய நன்மைகள் பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து இப்போ கை பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி பூவும் மொட்டு மட்டும் பிரித்து நம்ம தனியாக கை பார்த்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது. நீங்கள் முருங்கை மரம் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லி வச்சிங்கனாலோ இல்லை காய்கறிக்காரங்கிட்ட சொல்லி வச்சு கண்டிப்பாக வாங்கி இது செஞ்சு பாருங்கள். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம முடிக்கு, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் நம்ம எலும்பு, ஈரல், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் இது அழிக்குது, வராமலையும் பாதுகாக்குது. அதனால கண்டிப்பாக இதை கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம ரொம்ப சிம்பிள் தான். இது ஈஸியாக நம்ம வெங்காயம் போட்டு தாளித்து பொரியல் மாதிரி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் நல்ல எண்ணெய் எடுத்துக்கிறோம். அந்த நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சமாக பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சது. அவ்வளோதான். நம்ம சாதாரணமாக தாளிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த கை பார்த்து வச்சுருந்தோம் இல்லையா, முருங்கைப்பூவை ஃபுல்லாக நல்லா போடுங்க. இது கீரை மாதிரி தான். கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் அது கொஞ்சம் நேரத்தில் வதங்கி அப்படியே சுருங்கிடும். அதே மாதிரி அது வதங்க வதங்க மேலே நம்ம பூவை டாப்அப் பண்ணி நல்லா எல்லா பூவையும் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூ வெந்துருச்சு. நம்ம எவ்வளோ பூ போட்டோம் எல்லாமே இவ்வளோ சுருங்கி நம்மளுக்கு இவ்வளோ பூ தான் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம முட்டை செய்வோம் இல்லையா, முட்டை பொரிச்சு, அது மாதிரியான டேஸ்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ திருவி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பூ வேணாலும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா தண்ணி இல்லாமல் வற்றினோடனே இதை நல்லா வதக்கி தேங்காய் பூவை சேர்த்து இறக்கிற வேண்டியதுதான். இப்போ ஆரோக்கியமான முருங்கைப்பூ பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். அப்புறம் மொரிங்கா பவுடர், மொரிங்கா டேப்லெட்ஸ்னு இங்கே ஏகப்பட்டது விற்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு முருங்கைப்பூ மட்டும் இல்லை, முருங்கைக்காய், முருங்கை இலை எது கிடைச்சாலும் செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கை நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியையும் கூட்டுது. இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செஞ்சு சாப்பிட வேண்டியது. எல்லோரும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுவும் எங்கள் அத்தையோட சமையல் தான். இது பிரண்டை தொக்கு செய்யும்போது நாங்கள் இந்த முருங்கைப்பூ செஞ்சது. நம்ம பிரண்டை தொக்கு பார்க்காதவங்க நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பிரண்டை தொக்கோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். நல்லா சமைச்சு சாப்பிடுங்க.